எங்கள் கோர்ஸில் வந்து ப்ரீகாஸ்ட் டெஸ்ட் சீரிஸ்னு ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். இந்த டெஸ்ட் சீரிஸோட அட்வான்டேஜ் எனக்கு என்னவா இருக்குது அப்படின்னா, ஸ்வாட் அனலைசிஸ் அப்படின்றது என்ன நான் நல்லா பண்ணிக்க முடியுது, என்னோட ஸ்ட்ரென்த் என்ன, என்னோட வீக்னஸ் என்ன, எந்தெந்த சப்ஜெக்ட்ல நான் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறேன் அப்படின்றது என்னால் தெரிஞ்சுக்க முடியுது. இங்கே டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரையும் டெஸ்ட் ஷெடியூலை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா இந்த எக்ஸாம் நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணலாம். அண்ட் கொஷின்ஸ் எப்படி டீகோட் பண்ணுறது, அதில் இருக்க கீவேர்ட்ஸ் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, ஆப்ஷன்ஸ் எப்படி எலிமினேட் பண்ணுறது, இன்னும் எப்படி எங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய விதத்தில் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது டெஸ்ட்டை அட்டென்ட் பண்ணோம்னா மார்க் ஸ்கோர் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Sivarajvel IAS Academy is starting its pre-cast prelims test series. This test series consists of 50 tests, 30 for general studies and 20 for CSAT. 4,600 questions will be practiced by you rigorously through this pre-cast test series. The test series is starting by September 22, 2024. The details of the test series is given in the description link. Thank you. All the very best. Hello all, I am Vedanta Lakshmi from Sivarajvel IAS Academy. Welcome to the series மன்னராட்சியிலிருந்து மக்களாட்சி வரை. நம்ம லாஸ்ட் வீடியோல மௌரிய பேரரசு அதில் ஆட்சி செய்த மன்னர்கள் பத்தியும் அவங்களோட வீழ்ச்சி பத்தியும் பார்த்தோம். இன்னைக்கு இந்த சீரீஸ்ல சுங்கா டைனஸ்டி எப்படி உருவாச்சு, அதுல எந்த அரசர்கள்லாம் ஆட்சி செஞ்சாங்க, அதே காலகட்டத்துல இந்தியாக்குள்ள இண்டோ கிரீக்ஸ் எப்படி இன்வைட் பண்ணி வந்தாங்க, அதனால இந்தியால என்ன மாதிரியான தாக்கங்கள் உண்டாச்சு, அதை பத்தி பார்ப்போம். மௌரிய அரசரான பிரிகதத்தா இவரை வீழ்த்தி புஷ்யமித்ர சுங்கா டைனஸ்டியை நிறுவறாரு. இந்த புஷ்யமித்ர சுங்கா ஹிந்துயிசமோட ஒரு தீவிரமான பற்றாளர் அப்படிங்கறத கிங் தனா அயோத்தியா இன்ஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதாவது இவர் அதிகமான அஸ்வமேத யாகங்களை செஞ்சதா அந்த குறிப்பு சொல்லுது. இதோட இவரோட காலகட்டத்துல திவ்யவதனா அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் இவரு புத்திசமுக்கு அகைன்ஸ்டா இவரோட கொள்கைகளை வச்சிருந்தாரு அப்படின்னு ஒரு குறிப்பு சொல்லுது. அதோட இவர் கால அதிகமான நிலப்பரப்பு, அதாவது சவுத்ல நர்மதா வரைக்கும் பரவி இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம முக்கியமான நகரங்களா கருதப்படுற அயோத்தியா, விதிஷா, பாட்டலிபுத்ரா இது எல்லாமே இவரோட ஆட்சி கட்டுப்பாட்டுக்கு கீழே அந்த நேரத்துல இருந்தது. இவருக்கு அடுத்து முக்கியமான ரூலரா கருதப்படுறதுதான் இந்த பாகபத்ரா, அதாவது பாகவதா அப்படின்னு சொல்லப்படுறாரு. இவரை பத்தி ஹீலியோடோரஸோடைய பெஸ்நகர் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, இவரு தீவிரமா இவரோட காலத்துல கிருஷ்ணரையும் கருடரையும் வழிபட்டதா அந்த குறிப்புல சொல்லப்படுது. அதனால தன்னைத்தானே அவரு பாகவதா அப்படின்ற ஒரு பேரால குறிப்பிட்டுக்கிட்டாரு. இவருக்கு அடுத்து முக்கியமான ஒருத்தர் தான் அக்னிமித்ரா. இவரு விதிஷாவோட வைஸ்ராயா அந்த காலத்துல இருந்தாரு. அதே நேரத்துல இந்த அக்னிமித்ராவை வச்சுதான் பிற்காலத்துல காளிதாசர் எழுதின மாளவிகா அக்னிமித்ரம் அப்படிங்கிற ஒரு நூல் இயற்றப்பட்டது. இந்த நூலுடைய கதைநாயகனா கருதப்படுறவர் இந்த அக்னிமித்ரா தான். இப்போ நம்ம இது வரைக்கும் சுங்கா டைனஸ்டில இருந்த கிங்ஸ் இவங்களை பத்தி பார்த்தோம். இதுக்கப்புறமா இண்டோ கிரீக்ஸ் ஆர் பாக்ட்ரியன்ஸ் அவங்கெல்லாம் யாரு, அவங்க எதனால இந்தியாக்குள்ள வந்தாங்க, அவங்களால எந்த மாதிரியான இம்பாக்ட் இந்தியால கிரியேட் ஆச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். முதலாவதா நம்ம பாக்ட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறவங்க கிரீக்ஸோட லீனியேஜை வச்சிருக்கவங்க, அதாவது கிரேக்கர்களை அவங்களோட மூதாதையர்களா கொண்டு இருக்கிறவங்க தான் இந்த பாக்ட்ரியன்ஸ். இந்த பாக்ட்ரியன்ஸ் ஆக்சஸ் ரிவர், அதாவது தற்காலத்துல அமுதாரியா ரிவர் அப்படின்னு சொல்லப்படுற அந்த நதிக்கரைக்கும் இந்து குஷ் மலைத்தொடருடைய வடமேற்கு பகுதிக்கும் நடுவுல இருந்த நிலப்பரப்புல வசிச்ச மக்கள் தான் பாக்ட்ரியன் சொல்லப்பட்டாங்க. இன்னும் நம்ம குறிப்பா சொல்ல போனா இந்த தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கசகஸ்தான் போன்ற இந்த மத்திய ஆசிய நாடுகள், இந்த ஏரியால இருந்த மக்களை நம்ம பாக்ட்ரியன்ஸ் அப்படின்ட்டு குறிப்பிடலாம். இப்படி முதலாவதா இந்தியாக்குள்ள இன்வைட் பண்ணி வரவர் தான் டெமிட்ரியஸ். இந்த டெமிட்ரியஸ் உள்ள இன்வைட் பண்ணி வரும்போது இங்க ரூல் பண்ணிட்டு இருந்தவர் புஷ்யமித்ர சுங்கா. இவங்க ரெண்டு பேருமே நிலத்தை மையப்படுத்தி பல போர்கள் பண்ணாங்க. அதுல இண்டஸ் நதிக்கு மேற்குல இருக்க நிலப்பகுதியை இந்த டெமிட்ரியஸ் கைப்பற்றுறாரு. இவருக்கு அப்புறமா உள்ள இன்வைட் பண்ணி வரவர் தான் மெனண்டர் ஆர் மெலிண்டா அப்படின்னு சொல்லப்படுறாரு. இண்டோ கிரீக் கிங்ஸ்லயே அதிகமான நிலப்பரப்பை தன்னோட ஆட்சிக்கு கீழே வச்சுட்டு இருந்த கிங்னா அது இந்த மெனண்டர் தான். இந்த மெனண்டர் நாகசேனா அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு புத்திஸ்ட் மாங்க்னால புத்திசம்க்கு கன்வெர்ட் பண்ணப்பட்டாரு. அதே நேரத்துல நம்மளுக்கு ரொம்பவே ஃபேமஸான டெக்ஸ்டா கருதப்படுற மெலிண்ட பன்ஹூ அப்படிங்கிற டெக்ஸ்ட் இவருக்கும் அந்த நாகசேனா அவருக்கும் நடந்த கான்வர்சேஷனை சேர்த்த ஒரு தொகுப்பா அந்த நூல் கருதப்படுது. இவருக்கு அடுத்து உள்ள இன்வைட் பண்ணி வர கிங் தான் ஹெர்மியஸ்.
இவரை பார்த்தியன்ஸ் வந்து பிற்காலத்துல டிஃபீட் பண்ணிடுறாங்க. இப்படிதான் சில இண்டோ கிரீக்ஸ் இந்தியாக்குள்ள வந்து தங்களுக்கான ஆட்சியை தக்க வச்சாங்க. இந்த இண்டோ கிரீக்ஸ் உள்ள வந்ததால இந்தியால எந்த மாதிரியான இம்பாக்ட் கிரியேட் ஆச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். இதுல ரொம்ப முக்கியமா கருதப்படுறது காயினேஜ், அதாவது நாணயங்கள் அதிகமா வெளியிட்டது. அது மட்டும் இல்லாம முதல் முறையா நாணயங்களை வெளியிட்டது இவங்க தான். அதுல கோல்டு, சில்வர், நிக்கல், காப்பர் இந்த மாதிரி பல வெரைட்டிஸ்ல இவங்க காயின்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. பிற்காலத்துல வந்த சத்ரபாஸ், ஷாகாஸ் இவங்க எல்லாருமே இவங்களோட காயினேஜை தங்களுடைய காயினேஜ்ல மிமிக் பண்ணாங்க. அதுக்கப்புறமா மிலிட்டரி கவர்னர்ஷிப், அதாவது சத்ரப்ஸ் அப்படின்ற பேர்ல பல மிலிட்டரி கவர்னர்ஸை அப்பாயிண்ட் பண்ணி இவங்க ஒரு புதுவிதமான அட்மினிஸ்ட்ரேஷனை உள்ள கொண்டு வந்தாங்க. இதுக்கடுத்து இந்தியாக்குள்ள இன்வைட் பண்ணி வரவங்க தான் ஷாகாஸ். இந்த ஷாகாஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சென்ட்ரல் ஏசியால 2 ட்ரைபல் கிளானை பத்தி பார்க்கணும். ஒன்னு சியாங்னு அப்படிங்கிற ஒரு ட்ரைபல் கிளான், இன்னொன்னு யூச்சி. இந்த சியாங்னு அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த ட்ரைபல் கிளான் தங்களோட இடத்துல நடந்த ஒரு ஃபெமைன், அதாவது இந்த பஞ்சத்தின் காரணமா அவங்களோட இடத்துல இருந்து இந்த யூச்சி ட்ரைப் வசிச்ச இடத்துக்கு இடம்பெயர ஆரம்பிக்கிறாங்க. இவங்க அவங்களோட பகுதிக்குள்ள இடம்பெயர்ந்து உள்ள வந்ததுனால இந்த யூச்சி ட்ரைப் அந்த இடத்துல இருந்து டிஸ்பிளேஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்க வெளியே போகும்பொழுது 2 பிரிவினரா ஆகுறாங்க. ஒன்னு லிட்டில் யூச்சிஸ், இன்னொன்னு கிரேட்டர் யூச்சிஸ். இதுல இந்த கிரேட்டர் யூச்சிஸ் அப்படின்னு சொல்லப்பட்டவங்க தற்கால அரால்சிக்கும் சிர்தாரியா அப்படிங்கிற பிளைனுக்கும் இடையில இருக்கிற நிலப்பரப்புல வசிச்ச மக்கள். அப்படி இந்த நிலப்பரப்பை நோக்கி இவங்க உள்ள வரும்போது அங்க இருந்து சில மக்கள் வந்து வெளியேற்றப்படுறாங்க. அப்படி வெளியேற்றப்படுற ஆளுங்க தான் இந்த சாகாஸ் ஆர் சிந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இப்படி இந்த இடத்துல இருந்து வெளியேற்றப்பட்ட சாகாஸ் 5 கிளைகளா பிரிந்து இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் இந்த பகுதிகளில் செட்டில் ஆகுறாங்க. இதுல இந்த சாகாஸோட ஃபவுண்டரா கருதப்படுறவர் தான் மாவோ அல்லது முகா. இவரு டாக்ஸிலா மற்றும் பஞ்சாப் இந்த பகுதிகளை கைப்பற்றி தன்னோட ஆட்சிக்கு கீழே கொண்டு வராரு. இதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமான சாகா கிங்கா கருதப்படுறவர் தான் ருத்ரதாமன். இந்த ருத்ரதாமன் 1 இவரு தற்கால குஜராத்ல இருக்க கத்தியாவார் பகுதி, இதுல இருக்கிற சுதர்சன் லேக் இதை வந்து புனரமைப்பு பணிகள் செய்ததா கிர்னார் மற்றும் ஜூனாகத் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இவரை பத்தி குறிப்புகள் சொல்லுது. அது மட்டும் இல்லாம இவரு சதவாகன கிங்கா சொல்லப்படுற கௌதம புத்திர சதகர்ணி, இவரோட போரிட்டு அதுல இவரு வீழ்த்தப்பட்டார் அப்படின்னும் வந்து குறிப்புகள் சொல்லப்படுது. இது இல்லாம இவர் அதே சதவாகனாஸ் கூட மேட்ரிமோனியல் அலையன்ஸ் பாலிசியும் இன்வால்வ் ஆகியிருந்தார். அதாவது இந்த கௌதம புத்திர சதகர்ணியோட மகனா கருதப்பட்ட வசிஷ்ட புத்திர புலமாய்க்கு தன்னுடைய டாட்டரை இவர் திருமணம் பண்ணி கொடுத்தாரு. இது மூலமா சாகாஸ்க்கும் சதவாகனாஸ்க்கும் ஒரு நல்ல நட்புறவு நீடிச்சுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த வீடியோல நம்ம எப்படி வந்து இண்டோ கிரீக்ஸ் உள்ள இன்வைட் பண்ணி வந்தாங்க, எப்படி சுங்கா டைனஸ்டி ஃபார்ம் ஆச்சு, ஷாகாஸ்னா யாரு, இதை பத்தி எல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம குஷான் டைனஸ்டி எப்படி உருவாச்சு, அதுல எந்தெந்த கிங்லாம் ஆட்சி பண்ணாங்க, அவங்களோட ஆட்சி முறை எப்படி இருந்தது, அதை பத்தி பார்ப்போம். Till then, stay tuned. Thank you.